வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது மார்ஷல். முதலில் தலைப்புச் செய்திகள். பலத்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட் இன்று தாக்கல். 8வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். ஏழை நடுத்தர மக்களுக்கு மகாலட்சுமியின் அருள் கிடைக்க வேண்டும் என குறிப்பிட்ட பிரதமர் மோடி, தனிநபர் வருமான வரி உச்சவரம்பு 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட உள்ளதாக தகவல். மகா கும்பமேளாவில் கூட்ட நெரிசல், அம்பேத்கரை உள்துறை அமைச்சர் அவமதித்தது உள்ளிட்ட விவகாரங்களை நாடாளுமன்றத்தில் எழுப்புவோம். காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் முடிவு. தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார் ஆதவ் அர்ஜுனா. கட்சியின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுனாவை நியமித்தார் விஜய். அதிமுகவில் இருந்து வந்த சிடிஆர் நிர்மல்குமார் துணை பொதுச் செயலாளராகவும், பேச்சாளர் ராஜ்மோகன் கொள்கை பரப்பு செயலாளராகவும் நியமனம். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நோக்கி மத்திய அரசு வேகமாக பணியாற்றி வருகிறது. நாடாளுமன்ற கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரை. நாடாளுமன்ற உரையின் இறுதியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மிகவும் சோர்வாக இருந்தார். காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி விமர்சனம். விளிம்பு நிலை மக்கள், பெண்கள், விவசாயிகளுக்காக பேசியது சோர்வை தராது என குடியரசுத் தலைவர் மாளிகை விளக்கம். குடியரசு துணைத் தலைவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை எதிரொலி. சென்னையில் நேற்று இரவு ஜிஎஸ்டி சாலை, மத்திய கைலாஷ், ஆலந்தூர் உள்ளிட்ட பல்வேறு சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பேசியதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு. வெடிகுண்டு வைத்துள்ளதாகவும், வீசினால் புல் கூட முளைக்காது என பேசிய புகாரில் நடவடிக்கை. 4வது டி20 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்தை 15 ரன்கள் வித்தியாசத்தில் சாய்த்த இந்திய அணி. ஒரு போட்டி எஞ்சியுள்ள நிலையில் 3-1 என தொடரை வென்று அசத்தல். இனி விரிவான செய்திகள். பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 8வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். இதில் தனிநபர் வருமான வரி உச்சவரம்பு 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட உள்ளதாகவும், புதிய வரி பிரிவுகள் சேர்க்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதேபோல் ஏடிசி பிரிவில் வருமான வரிச்சலுகை 1.5 லட்சம் முதல் 2.5 லட்சம் ரூபாய் வரை உயர வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது. மத்திய பட்ஜெட்டில் ஏழைகள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினருக்கு பல கவர்ச்சிகர அறிவிப்புகள் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏழைகள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினருக்கு அன்னை லட்சுமி தேவியின் அருள் கிடைக்க பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் மோடி கூறிய நிலையில், ஏழைகள் நடுத்தர வர்க்கத்தினருக்கான திட்டங்கள் அறிவிக்கப்படலாம் என கருதப்படுகிறது. தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி குறைக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளுக்கு நாள் தங்கம் விலை உச்சம் தொடும் நிலையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டவுடன் தங்கம் விலை குறைய வாய்ப்பிருப்பதாக நகை வியாபாரிகள் கூறியிருந்தனர். அதன்படி தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி குறைக்கப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சமீபத்தில் தொலைபேசியில் உரையாடிய நிலையில், மோடியின் அமெரிக்க பயண திட்டம் குறித்து வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் செய்தியாளரிடம் பேசினார். அப்போது இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையேயான கூட்டாண்மையை மேலும் ஆழப்படுத்தும் விதமாக பிரதமர் மோடியின் அமெரிக்க பயணம் இருக்கும் என்றும், அவர் பயணம் மேற்கொள்ள உள்ள தேதிகள் உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நோக்கி மத்திய அரசு வேகமாக பணியாற்றி வருவதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்தார். நாடாளுமன்ற கூட்டத்தில் நேற்று உரையாற்றிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, செயற்கை நுண்ணறிவுத் துறையில் இந்தியாவின் பங்களிப்பை முன்னெடுத்து செல்லும் வகையில் இந்தியா ஏஐ மிஷன் தொடங்கப்பட்டதாக தெரிவித்தார். ரயில் பாதை மூலம் காஷ்மீரும் கன்னியாகுமரியும் இணைக்கப்படும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உறுதியளித்தார். குடியரசுத் தலைவர் தன்னுடைய உரையை நிறைவு செய்யும் போது மிகவும் சோர்வாக இருந்ததாகவும், இது பரிதாபமான விஷயம் என காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி பேசியது விமர்சனத்திற்குள்ளானது. குடியரசுத் தலைவர் உரை குறித்து சோனியா காந்தி தெரிவித்த கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை மட்டுமின்றி மோசமானது என்று குடியரசுத் தலைவர் மாளிகை அதிருப்தி தெரிவித்துள்ளது. விளிம்பு நிலை சமூகங்களுக்காகவும், பெண்கள் மற்றும் விவசாயிகளுக்காகவும் பேசுவது ஒருபோதும் சோர்வடையாது என்று குடியரசுத் தலைவர் நம்பியதாக கூறியுள்ளது. குடியரசுத் தலைவரை அவமதித்து காங்கிரஸ் தன் ராஜகுடும்ப ஆணவத்தை காட்டியிருப்பதாக பிரதமர் மோடி கண்டனம் தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் இவ்வளவு நீளமான உரையை படித்து களைத்து போயிருப்பார் பாவம் என்று எளிமையாகவே சோனியா காந்தி கூறியதாக அவரது மகளும் காங்கிரஸ் எம்பியுமான பிரியங்கா காந்தி விளக்கமளித்தார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் வகுக்கப்பட வேண்டிய வியூகங்கள் மற்றும் செயல் திட்டங்கள் குறித்து சோனியா காந்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தின் முடிவில் விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், கும்பமேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் உள்ளிட்டவை தொடர்பாகவும், மேலும் அம்பேத்கரை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவமதித்த விவகாரத்தையும் நாடாளுமன்றத்தில் எழுப்பப் போவதாக காங்கிரஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக கள ஆய்வுக் கூட்டம் குறித்து சென்னை மாவட்ட செயலாளர்களுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். அதிமுக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் 9 மாவட்டங்களில் வரும் பிப்ரவரி 4ஆம் தேதி கள ஆய்வுக் கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் இந்த ஆலோசனை மேற்கொண்டார்.
மத்திய அமைச்சர் அமித்ஷா, துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கர் வருகையால் சென்னையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடுவின் இல்ல திருமண விழா மாமல்லபுரத்தில் நடைபெற்ற நிலையில் இதில் பங்கேற்க குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனால் சென்னை விமான நிலையத்தில் இருந்து மாமல்லபுரம் வரை பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைக்காக பிற வாகனங்கள் அனுமதிக்கப்படாததால் ஜிஎஸ்டி சாலை, கிழக்கு கடற்கரை சாலை, அடையாறு, மத்திய கைலாஷ் உள்ளிட்ட இடங்களில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. உயர் தொழில்நுட்பம் மற்றும் நடுத்தர தொழில்நுட்ப தொழில்களில் சீனாவின் ஆதிக்கம் குறித்து தலைமை பொருளாதார ஆலோசகர் ஆனந்த நாகேஸ்வரன் எச்சரித்துள்ளார். 2024-25 நிதியாண்டுக்கான பொருளாதார ஆய்வு அறிக்கையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த நிலையில் இது தொடர்பாக செய்தியாளர்களை அவர் சந்தித்தார். அப்போது உட்கட்டமைப்பை பொறுத்தவரை இந்தியா சிறப்பாக செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். ஜிடிபி வளர்ச்சியின் அடிப்படையில் விவசாயம் நமது எதிர்காலத்துறை என்றும் அவர் கூறினார். எதிர்வரும் நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 6.3% முதல் 6.8% வரை இருக்கும் என பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சிகளின் அமளிக்கிடையே பொருளாதார ஆய்வறிக்கையை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார். அதில் இந்திய பொருளாதாரம் தொடர்ந்து வலுவாக இருப்பதாகவும், எதிர்வரும் நிதியாண்டில் காய்கறி உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலைவாசி குறையும் என கணிக்கப்படுவதாக ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025-26 நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 6.3% முதல் 6.8% வரை இருக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வருகிற ஏப்ரல் 28ஆம் தேதிக்கு முன் அனைத்து அரசியல் கட்சி கொடிக்கம்பங்களும் அகற்றப்பட்டு உள்ளனவா என்பதை தலைமைச் செயலாளர் நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்த வேண்டுமென மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. கட்சி கொடிக்கம்பம் அமைப்பது தொடர்பாக அனுமதி வழங்கக் கோரி தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தேசிய நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலை மற்றும் உள்ளாட்சித்துறைக்கு சொந்தமான இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள அனைத்து கொடிக்கம்பங்களையும் 12 வாரங்களுக்குள் அகற்ற வேண்டுமென உத்தரவிட்டார். விசிகாவில் இருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனா மற்றும் அதிமுகவில் இருந்து விலகிய நிர்மல்குமார் ஆகியோர் விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். தாவேக 3ஆம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் தேர்வுக் கூட்டம் நடைபெற்ற சூழலில் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகிய முக்கிய தலைவர்கள் தாவேக தலைவர் விஜய் முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தனர். இதில் ஆதவ் அர்ஜுனாவுக்கு தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் பதவியும், நிர்மல்குமாருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியும் வழங்கப்பட்டது. இதேபோல் யூடியூபர் ராஜ்மோகனுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. 2026 இலக்கை அடைய என்ன செய்ய வேண்டுமோ அதையே தான் செய்து வருவதாக தாவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். 3ஆம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய விஜய், களத்திற்கு சென்று தீவிர மக்கள் பணி மேற்கொள்ள வேண்டும், யாரும் தயங்கக்கூடாது என நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். 2026 இலக்கை அடைய தான் உழைத்து வருவதாகவும், உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதனை நீங்கள் செய்யுங்கள் எனவும் விஜய் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த ஆதவ் அர்ஜுனா கிண்டியில் உள்ள அம்பேத்கர் திடலில் விசிக தலைவர் திருமாவளவனை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்போது ஆதவ் அர்ஜுனாவுக்கு திருமாவளவன் சால்வை அணிவித்து வாழ்த்தினார். விசிகாவில் இருந்து விலகியிருந்த ஆதவ் அர்ஜுனா விஜயை சந்தித்து தாவேகாவில் இணைந்ததும் தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. உடனடியாக திருமாவளவனை சந்தித்து ஆதவ் அர்ஜுனா வாழ்த்து பெற்றார். தமிழக அரசியலில் ஆதவ் அர்ஜுனா புதிய அணுகுமுறையை தொடங்கி வைத்துள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பு மரியாதை ரீதியிலானது என்றும் இதில் அரசியல் எதுவும் கிடையாது என்றும் அவர் தெரிவித்தார். நீதிமன்ற உத்தரவுப்படி வெள்ளியங்கிரி மலையேற்றத்திற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. மலையேற்றத்திற்கு செல்லும் பக்தர்கள் தனியாக செல்லாமல் குழுவாக செல்லவும் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றவும் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. குறிப்பாக மலையேற்றத்திற்கு முன்பு கோயில் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மருத்துவக் குழுவின் பரிசோதனைக்கு பிறகு பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் அங்கீகாரத்தை திரும்பப் பெற வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த புகழேந்தி மனு தாக்கல் செய்துள்ளார். பெரியார் உள்ளிட்ட திராவிட இயக்க தலைவர்களை கொச்சைப்படுத்தி ஏளனமாக பேசுவதாகவும் குறிப்பிட்டுள்ள புகழேந்தி, சீமானின் பேச்சு சாதி மத கலவரங்களை ஏற்படுத்தும் வகையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பாம்பனில் அமைக்கப்பட்டுள்ள புதிய ரயில் பாலத்தில் ரயில்கள் இயக்கப்பட்டு வெள்ளோட்டம் பார்க்கப்பட்டன. ராமேஸ்வரத்தை அடுத்த பாம்பனில் புதிய ரயில் பாலத்தின் கட்டுமானங்கள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அதன் பணிகள் நிறைவடைந்துள்ளது. இந்த நிலையில் புதிய ரயில் பாலத்தில் ரயில்களை இயக்கி அதிகாரிகள் வெள்ளோட்டம் பார்த்தனர். பழைய ரயில் தூக்குப்பாலங்களை திறந்து அதன் வழியாக இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான கப்பலை இயக்கி சோதனை நடத்தினர். பிரதமர் மோடி பாலத்தை திறந்து வைக்க வரும் பட்சத்தில் அதற்கு ஏதுவாக சாலை பாலத்தில் மாதிரி மேடைகள் அமைக்கப்பட்டு ஒத்திகை பார்க்கப்பட்டது. டாஸ்மாக் கடைகளில் காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை அனைத்து மாவட்டங்களிலும் அமல்படுத்த டாஸ்மாக் நிறுவனம் டெண்டர் கோரியுள்ளது. நீதிமன்ற உத்தரவின்படி காலி மது பாட்டில்களை தமிழக அரசு திரும்பப் பெற்று வருகிறது. இந்த திட்டம் நீலகிரி, பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நடைமுறையில் உள்ள நிலையில் அனைத்து மாவட்டங்களிலும் நடைமுறைக்கு வருகிறது. இதனை செயல்படுத்த டாஸ்மாக் நிறுவனம் டெண்டர் கோரியுள்ளது. ஆம் ஆத்மி கட்சியின் 8 எம்எல்ஏக்கள் திடீரென விலகி ராஜினாமா செய்திருப்பது டெல்லி அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி சட்டமன்ற தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறவுள்ளது. ஆம் ஆத்மி, பாஜக, காங்கிரஸ் என மும்முனை போட்டி நிலவி நிலையில் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த ரோஹித் மெஹ்ராலியா, மதன்லால் மற்றும் ராஜேஷ் ரிஷி பாவநகர் உள்ளிட்ட 8 எம்எல்ஏக்கள் கட்சியிலிருந்து விலகினர். வரும் தேர்தலில் போட்டியிட தலைமை வாய்ப்பு தராததன் காரணமாக விலகியதாக டெல்லி அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.
டெல்லி குடிநீர் வாரியத்தின் எச்சரிக்கையால் யமுனை நதியில் அமோனியா கலப்பதை ஹரியானா அரசு நிறுத்தியதாக டெல்லி முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்தின் சம்மனை தொடர்ந்து கெஜ்ரிவால் டெல்லி முதல்வர் அதிஷி, பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் ஆகியோர் நேரில் சென்று விளக்கமளித்தனர். அதன் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய கெஜ்ரிவால், ஹரியானாவில் இருந்து கலந்துவிடப்பட்ட அமோனியா நச்சு டெல்லிக்குள் நுழைந்திருந்தால் பலர் இறந்திருக்கக்கூடும் என்றும் இனப்படுகொலையை ஏற்படுத்தியிருக்கும் என்றும் தெரிவித்தார். அமெரிக்காவில் 21 வயதிற்குட்பட்டவர்களுக்கு துப்பாக்கி வைக்கக்கூடாது என அந்நாட்டு அரசு தடை விதித்திருப்பது அரசியலமைப்பிற்கு எதிரானது என பெடரல் நீதிமன்றம் பரபரப்பு கருத்து தெரிவித்துள்ளது. 18 வயது முதல் 20 வயது உட்பட்டவர்களுக்கு துப்பாக்கி வைத்துக் கொள்வதற்கான அனைத்து உரிமையும் இருப்பதாக கூறிய நீதிமன்றம் 2வது சட்ட திருத்தத்தை சுட்டிக்காட்டியுள்ளது. அமெரிக்காவில் அதிகரித்து வரும் துப்பாக்கி கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க சில கட்டுப்பாடுகளை கொண்டுவர முன்னர் இருந்த ஜோ பைடன் நிர்வாகம் தீவிரம் காட்டிய நிலையில் இந்த தீர்ப்பு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான 4வது T20 கிரிக்கெட் போட்டியில் 15 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இந்திய அணி தொடரை வென்றது. புனேவில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. இந்திய அணி தொடக்கத்தில் தடுமாறினாலும் இறுதிக்கட்டத்தில் ஹர்திக் பாண்டியா, சிவம் தூபே அதிரடியாக விளையாடியதால் 20 ஓவர்களில் 181 ரன்கள் குவித்தது. தொடர்ந்து விளையாடிய இங்கிலாந்து அணியில் தொடக்க வீரர்கள் பில் சால்ட், பென் டக்கட் அதிரடியாக ரன் சேர்த்தனர். பவர் பிளேவிற்கு பிறகு சீரான இடைவேளையில் அடுத்தடுத்த விக்கெட்டுகளை இழந்தாலும் அதிரடியாக விளையாடிய ஹாரி புரூக் அரை சதம் அடித்து அசத்தினார். இந்திய பந்து வீச்சாளர்கள் அபாரமாக பந்து வீசியதால் இங்கிலாந்து அணி 166 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் 15 ரன்களில் வெற்றி பெற்ற இந்திய அணி தொடரை கைப்பற்றியது. சொந்த மண்ணில் தொடர்ந்து 17வது தொடரை இந்திய அணி வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்திற்கு எதிரான போட்டியில் இந்திய அணி கன்கசன் சப் முறையில் மாற்று வீரராக ஹர்ஷித் ராணாவை களமிறக்கியது விமர்சனத்திற்குள்ளாகியுள்ளது. இங்கிலாந்து வீரர் ஜேமி ஓவர்டன் வீசிய பந்து சிவம் தூபே தலையை தாக்கியதால் அவர் போட்டியில் இருந்து பாதியில் விலகினார். அவருக்கு பதிலாக கன்கஷன் சப் முறையில் மாற்று வீரராக களமிறங்கிய ஹர்ஷித் ராணா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆட்டத்தின் போக்கை மாற்றினார். ஆல்ரவுண்டர் சிவம் தூபேவிற்கு பதிலாக வேகப்பந்து வீச்சாளரை களமிறக்க போட்டி நடுவர் எப்படி சம்மதித்தார் என இங்கிலாந்து கேப்டன் பட்லர், இந்திய ரசிகர்கள் உட்பட பலரும் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கருக்கு C.K. நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மும்பையில் இன்று நடைபெறும் BCCI வருடாந்திர விழாவில் அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ளது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு ரஞ்சி கோப்பை தொடரில் களமிறங்கிய இந்திய கிரிக்கெட் அணி வீரர் விராட் கோலி 6 ரன்களில் அவுட் ஆனதால் ரசிகர்கள் ஏமாற்றமடைந்தனர். ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடரில் சோபிக்க தவறிய விராட் கோலி ஃபார்முக்கு திரும்பும் நோக்கில் சாம்பியன்ஸ் கோப்பை தொடருக்கு முன்னதாக ரஞ்சி கோப்பையில் களமிறங்கினார். அவரது பேட்டிங்கை பார்க்க அரங்கம் முழுவதும் ரசிகர்கள் நிறைந்த நிலையில் 6 ரன்களில் ஆட்டமிழந்ததால் ரசிகர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். நடிகர் அஜித்தின் விடாமுயற்சி படத்திற்கு UAE சான்றிதழ் கிடைத்துள்ளது. லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித், த்ரிஷா, அர்ஜுன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ள விடாமுயற்சி திரைப்படமானது வருகின்ற பிப்ரவரி 6ஆம் தேதி வெளியாக உள்ளது. இப்படத்திற்கு UAE சான்றிதழ் கிடைத்துள்ளதாக படக்குழுவினர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர். திரைப்படங்களில் நடிக்க வாய்ப்பு தேடி அலைந்தபோது டோலிவுட் தயாரிப்பாளர்கள் தன்னை மறைமுகமாக பாலியல் உறவு வைத்துக் கொள்ள அழைத்ததாக தங்கல் பட நடிகை பகீர் தகவல் ஒன்றை கூறியுள்ளார். அமெரிக்கா நடித்த தங்கல் படத்தின் மூலம் கவனம் ஈர்த்த நடிகை ஃபாத்திமா சானா ஷைக் நேர்காணல் ஒன்றில் பேசுகையில், ஹைதராபாத் காஸ்டிங் ஏஜென்ட் ஒருவரிடம் பேசியபோது அவர் தன்னை பாலியல் உறவு வைத்துக் கொள்ள ஒப்புக்கொள்ளும்படி மறைமுகமாக பேசியதாக கூறியுள்ளார். சில டோலிவுட் தயாரிப்பாளர்களும் அதே போன்று பேசியதாகவும் நடிகை ஃபாத்திமா சானா கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பலத்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட் இன்று தாக்கல். 8வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். ஏழை நடுத்தர மக்களுக்கு மகாலட்சுமியின் அருள் கிடைக்க வேண்டும் என குறிப்பிட்ட பிரதமர் மோடி, தனிநபர் வருமான வரி உச்சவரம்பு 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட உள்ளதாக தகவல். மகா கும்பமேளாவில் கூட்ட நெரிசல், அம்பேத்கரை உள்துறை அமைச்சர் அவமதித்தது உள்ளிட்ட விவகாரங்களை நாடாளுமன்றத்தில் எழுப்புவோம். காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் முடிவு. தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார் ஆதவ் அர்ஜுனா. கட்சியின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுனாவை நியமித்தார் விஜய். அதிமுகவில் இருந்து வந்த CTR நிர்மல்குமார் துணை பொதுச் செயலாளராகவும் பேச்சாளர் ராஜ்மோகன் கொள்கை பரப்பு செயலாளராகவும் நியமனம். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நோக்கி மத்திய அரசு வேகமாக பணியாற்றி வருகிறது. நாடாளுமன்ற கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரை. நாடாளுமன்ற உரையின் இறுதியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மிகவும் சோர்வாக இருந்தார். காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி விமர்சனம். விளிம்பு நிலை மக்கள், பெண்கள், விவசாயிகளுக்காக பேசியது சோர்வை தராது என குடியரசுத் தலைவர் மாளிகை விளக்கம். குடியரசு துணைத் தலைவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை எதிரொலி. சென்னையில் நேற்று இரவு GST சாலை, மத்திய கைலாஷ், ஆலந்தூர் உள்ளிட்ட பல்வேறு சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பேசியதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு. வெடிகுண்டு வைத்துள்ளதாகவும் வீசினால் புல் கூட முளைக்காது என பேசிய புகாரில் நடவடிக்கை.
4வது T20 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்தை 15 ரன்கள் வித்தியாசத்தில் சாய்த்த இந்திய அணி. ஒரு போட்டி எஞ்சியுள்ள நிலையில் 3-1 என தொடரை வென்று அசத்தல். இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.